மோட்ச வீட்டின் திருவுகோல் எது தெரியுங்களா? எதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு? மோட்ச வீட்டின் திருவுகோல் எது அப்படின்னு வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஜீவ காருண்யம் தான் மோட்ச வீட்டின் திருவுகோல்னு சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு சொர்க்கம் போகணும் தான் ஆசை. இங்க எல்லாம் நம்ம வீடு, காரு, பங்களா எல்லாமே எல்லா சௌபாகியத்தோட வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா போகும்போது நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். போகும்போது நரகத்துக்கு போகணும்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. எல்லாம் என்ன சொல்றோம்? கோயிலில் போயிட்டு சாமி கிட்ட போயிட்டு நம்ம கேட்டாலும் சரி, எங்க கேட்டாலும் சரி, இறைவா எனக்கு இத்த கூட அத்தை கூடன்னு கேட்குறோம். ஆனா கடைசியில வந்து யாரோட உதவியும் இல்லாம நல்லபடியா என்னை கூட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்ப சொர்க்கம் தான் எல்லாருக்குமே வந்து குறிக்கோள். சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுதான் வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு, நீ ஜீவ காருண்யம் செஞ்சேன்னா நீ எங்கேயுமே கேட்க தேவையில்ல, இறைவன் ஒன்று அழகா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாரு. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் வந்து சொல்றாரு. அப்ப இந்த மேலும் விவரங்களுக்கு தீபம் ட்ரஸ்ட் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க.